ஏற்றுமதியில் ஒரே மாதத்தில் எப்படி ஆர்டர் எடுக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாதம் அப்படின்றது அப்படியே கடப்பாறை முழுங்கின மாதிரி 30 நாள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த் பீரியடுக்குள்ளே ஆர்டர் எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாளையிலேருந்து ஏற்றுமதிக்கு சரியான பொருளை எப்படி தேர்வு பண்ணுறது, ஹை ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட்டு மற்றும் மார்க்கெட்டை எப்படி தேர்வு பண்ணுறது, சரியான இறக்குமதியாளரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி முழுமையான வகுப்பு ஆரம்பமாகுது. ஸோ இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா, அல்லது அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ, அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க. இது முழுக்க ஆன்லைன் வகுப்பு. கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்ற ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் தான் இது நடக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். சரியான பொருள் தேர்வு பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மாத காலத்தில் நாம் ஆர்டர் எடுக்கலாம். தேர்வு பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது இல்லை, நாம் கொஞ்சம் டிஜிட்டலாக எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். சரியான மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி நம்மளோட டிஜிட்டல் அணுகுமுறையை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இதில் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனடியாக, அதாவது ஒரு மாத காலத்துக்குள்ளே நமக்கு ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், தேங்காய், இந்த மாதிரி தினம் தேவைப்படக்கூடிய பல்வேறு பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ண தயாராக இருந்தோம்னா, குறிப்பாக அதுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாடு? வளைகுடா நாடுகள் அதிக டிமாண்ட் இருக்குது. நேபாளில் டிமாண்ட் இருக்குது, பங்களாதேஷில் டிமாண்ட் இருக்குது, இலங்கையில் சில பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாம் எங்கே டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் கிடைக்கும். இன்னொன்று வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். இதை பற்றி முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். காயர் ப்ராடக்ட்டு, குறுக்கு மீன், அதுக்கடுத்து நீம் ப்ராடக்ட்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் யூரோப் தான் சரியான மார்க்கெட். இது போக நம்மக்கிட்ட ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ண பொருட்கள், எந்த பொருள்னாலும் சரி, விவசாய பொருள் எதுனாலும் சரி, ஃபுட் ப்ராடக்ட்னாலும் சரி, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் யூரோப் மிகப்பெரிய மார்க்கெட். சரியான ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஹை ப்ராஃபிட்டும் கிடைக்கும், சீக்கிரம் ஆர்டர் கிடைக்கும். இதையும் நாம் மனசில் வச்சுக்கணும். இப்போ வளைகுடா நாடுகளுக்கும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் நாம் இந்த மாதிரி தினம் தேவைப்படக்கூடிய பல்வேறு பொருட்களை வாரம் ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ இதில் குவான்டிட்டி பெருசாக இருக்காது, ஆனால் எவ்ரி வீக் நாம் ஷிப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது பணம் நாம் பேசணும், பேசி பையர்கிட்ட ரொம்ப நீளமான கிரெடிட் வாங்கிடக்கூடாது. எவ்ரி வீக் கிரெடிட் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், நாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒரு செயல்பாடு. நான் சொன்ன அந்த கைவினைப் பொருட்கள் மாதிரி பொருட்கள் அல்லது ஆர்கானிக் பொருட்கள்லாம் ஐரோப்பாவுக்கு பண்ணலாம். இதில் போட்டி குறைவாக இருக்கும், குவான்டிட்டி, அதாவது ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றதும் குறைவாக இருக்கும், லாபம் பெரிய அளவில் இருக்கும். ஆர்டர் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அந்த வாரம்லாம் இருக்காது. ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் ஆர்டர் இருக்கும். ஸோ நாம் தேர்ந்தெடுத்த பொருளை பொறுத்து, மார்க்கெட்டை பொறுத்து இது எல்லாம் மாறும். ஸோ இதை நாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டரோட தன்மையை பொறுத்து, வாராந்திர ஆர்டரா, பெரிய ஆர்டரா, சந்தை எந்த நாட்டுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறோம், நம்மளோட லாப வரம்பு எப்படி இருக்கும். இந்த வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் பெரிசபிள் குட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ஆர்டர் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா காய்கறிகள், பழங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு போட்டி குறைவாக இருக்கும். ஸோ இதில் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக B2C, அது எது? அமேசான் குளோபல் செல்லிங், ஈபே, வால்மார்ட், இவங்கள்லாம் இப்போ இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக நாம் பல பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும். அவங்க மூலியமாக பச்சை மிளகாய், தேங்காயெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாது. ஆனால் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நான் சொல்லியிருந்தீங்களா, கைவினை பொருட்கள் மாதிரி, அந்த மாதிரி பொருட்கள்லாம் நாம் ஈபே மூலியமாக ஏற்றுமதி பண்ணலாம், அமேசான் குளோபல் செல்லிங் மூலிமா விற்பனை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு மிக விரைவில் ஆர்டர் கிடைக்கும். நம்ம லிஸ்ட் பண்ண 1 நாள் 2 நாள்லேயே ஆர்டர் கிடைச்சிரும். அதுக்கெலாம் ஒரு மாதம் கூட நம்ம காத்துட்ருக்க வேண்டாம். அதே நேரத்தில் நாம் பெரிசபிள் குட்ஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அப்பீரா, ஃபியோ மாதிரியான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட் நடத்துவாங்க, B2B மீட் நடத்துவாங்க.
ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட் நடத்துவாங்க, ட்ரேட் ஃபேர்ஸ் நடத்துவாங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம நேரடியாக பையரை சந்தித்து பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலியமாகவும் நமக்கு ஆர்டர் கிடைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்களில் நம்ம ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடிக்கடி நம்ம வீடியோஸாக போடும்போது, அப்படி போட்டு பர்டிகுலர் கண்ட்ரியில் கொஞ்சம் பெய்டு ப்ரமோஷன், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? எந்த பொருளை தேர்ந்தெடுக்கும், ப்ளஸ் எந்த மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கும், ப்ளஸ் எந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் ஃபோக்கஸ்டாக அப்படின்றதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது நமக்கு ஆர்டர் கிடைப்பதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் இ-காமர்ஸ் போர்ட்டலுக்கு போகும்போது நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 1 மாதம் கூட காத்திருக்க வேண்டாம், மிக விரைவில் நமக்கு சேல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து நாம் பண்ண வேண்டிய விஷயம்.